41ஆம் துதி ஓம் ஆதிபதையே நமோ நமக என்பதாகும். அனைத்திற்கும் தோற்ற காரணமாக விளங்கும் சுடர்வேர் பெருமானுக்கு வணக்கம் வணக்கம் என்கிறார். 42ஆம் துதி ஓம் பூதிபதையே நமோ நமக என்பதாகும். மிகவும் மேன்மை பொருந்திய செல்வங்களை அடியாருக்கு அளித்தருளும் அருமுகப் பரமனுக்கு வணக்கம் வணக்கம் என்கிறார். 43ஆம் துதி ஓம் அமாரபதையே நமோ நமக என்பதாகும். அழிவற்று என்றும் இளையோனாக ஒளிரும் நாயகனுக்கு வணக்கம் வணக்கம் என்கிறார். நிறைவாக 44ஆம் துதியில் ஓம் குமாரபதையே நமோ நமக என்கிறார். சத்தாகிய சிவத்திற்கும் சித்தாகிய சக்திக்கும் குமாரனாக விளங்கும் குகப்பெருமானுக்கு வணக்கம் வணக்கம் என்று கூறி குமாரஸ்தவத்தை முடித்தவுடன் பாம்பன் சுவாமிகளது வெப்பு நோய் நீங்கப் பெற்றதாக வரலாறு கூறுகிறது. தொடர்ந்து நாம் பாம்பன் சுவாமிகளின் வாழ்க்கை வரலாற்றின் நிறைவு பகுதியை சிந்திப்போம்.